படுத்துக்கடா. எப்படி தூங்க வச்சாங்க? கண்ணு மூடி தூங்கணுமா? கண்ணு முடியாது, அங்கல அங்க கண்ணு மூடி தூங்கு. நானும் படுத்துக்கிட்டா? கண்ணு மூடி தூங்கு. இந்திக்காரே ஸ்கூலுக்கு கிளம்பும்போது நம்ம கூட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எனக்காக சர்ஜரிக்காக வேண்டிக்கிறதுக்கு அம்மா வந்து கோயம்புத்தூர் போச்சு, தேனி போறாங்க. தேனி போறாங்க. அதனால இந்த தேனி கௌமாரியம்மன் கோவில், வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் விசேஷத்துக்கு போறங்காட்டி அம்மா அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. வேன் வந்து சீக்கிரம் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துடும். நான் போய் அம்மாவை டிராப் பண்ணணும். அவசர அவசரமா கிளம்புறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். ஆனா இதுதான் சின்ன வயசுல நான் ஸ்கூல் கிளம்பும்போது எனக்கு பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. பேச விடாம சாப்பிட்டு கொடுத்து வா தண்ணி. குடிங்க, மெதுவா குடிங்க, இப்படித்தான் கொட்டுவாங்க. ஏண்டி சின்ன வயசுல வா நில்லுங்கம்மா, நான் கிளம்ப விட்டீங்களா? நேரமாச்சு. அதெல்லாம் நான் சொல்லுவேன், அப்ப கேட்கல நீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுங்க, எனக்கு ஒரு துளி போகுது. வரேன். The next day. ஹாய் ஃபோக்ஸ், குட் மார்னிங். காலங்காத்தால எந்திரிச்சு பார்த்தா, காலங்காத்தால இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்திரிச்சேன். பார்த்தாலே சன் அப்படியே பளீர்னு மூஞ்சில் அடிக்குது. இந்த வெயிலில் குழந்தைங்கள வெளியே கூட்டிட்டு போகிறது நினச்சாலே எனக்கு அப்பாடா சாமி, எப்படா இவங்களெல்லாம் வெயிலில் கூட்டு போக முடியும், எப்படி போயிட்டு வர முடியும்னு யோசனையாக இருக்குது. பொதுவாக இந்த சம்மர் அப்படிங்கிற டைமில் வந்துருச்சுனாலே குழந்தைங்க வந்து வெளியே போவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, அப்படியே கருன்னு கருத்து போய் வருவாங்க. அப்படியே பார்க்குறக்கு அது குங்குமப்பூவாக சாப்பிட்டு சாப்பிட்டு வெள்ளையாக பெற்று போட்டவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே கடுப்பாக இருக்கும். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி எல்லாம் கடுப்புல இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா வந்து உங்களோட பேபியோட ஸ்கின்னை ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது நல்லதுதான். பிகாஸ் இப்போ ஓசோன் லேயர் ஓட்டையானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா அல்ட்ரா வயலட் ரேஸ், யூவி ரேஸ், யூவிஏ ரேஸ், யூவிபி ரேஸ் எல்லாமே வந்து டைரக்டா ஸ்கின்னை இது பண்ணும்போது ஸ்கின்னை வந்து நமக்கு முன்ன மாதிரி இல்லை. இப்போ சன்ரைஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும்போது நமக்கு ஸ்கின்னை குழந்தைங்களோட வந்து காப்பாற்றுறது அம்மாவோட பொறுப்பு தான். அதுக்கு பாத்தீங்கன்னா மாமா எர்த் இருக்காங்கல்ல, மாமா எர்த்தோட ரிச் மாய்ஸ்சரைசிங் அல்ட்ரா லைட் சன்ஸ்கிரீன் இது வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே போகும்போது ரொம்ப லைட்டா இருக்கும். அந்த ஒயிட் கலர் கேஸ்டிங் மாதிரி படியாது. பிளஸ் வந்து ஒரு 2 hours நீங்க ஸ்விம்மிங் பூல்ல குழந்தைங்களை விட்டா கூட அந்த 2 hours அது வாட்டர் ரெசிஸ்டண்டா இருக்கும். மார்க்கெட்ல கிடைக்கிற குழந்தைங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய கெமிக்கலோட ஆட் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நேச்சுரலாவே பண்ணிருக்காங்க. லைக் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடும் கூட. இது வந்து கேலண்டுலா வச்சு பண்ணிருக்காங்க. இதுல ஜிங்க் ஆக்சைட் கூட இருக்கு. குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நீங்க லைட்டா ஒரு இடத்துல எஸ்பெஷலி முழங்கையில இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க வந்து சன்ல எக்ஸ்போஸ் ஆகிற இடங்கள், முகம், கை, கால் இந்த மாதிரியான இடங்கள்ல குழந்தைங்களுக்கு நீங்க தடவி விட்டு போடா இப்ப போய் விளையாண்டு வா அப்படின்னு சொல்லி கூட நீங்க அனுப்பலாம். ரொம்பவே வந்து இது வந்து SPF 50 PA++++ 4+ போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஆக்வா இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் வந்து போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களோட சாஃப்டான ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்பவே வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா வந்து என்னோட கூப்பன் கோட் கீழே கொடுக்குறேன். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க மாமா எர்த்தோட அல்ட்ரா லைட் சன்ஸ்கிரீன் இதுவும் பிளஸ் வந்து குழந்தைங்களோட ஷாம்பு ப்ராடக்ட் இதுவும் வந்து அதனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நீங்க இந்த ரெண்டுமே வாங்கணும் அப்படின்னா கீழே கொடுக்குற லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. பிளஸ் என்னோட கோடை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வரும். KALAV 2024 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வரும். அது மட்டும் இல்லாம இந்த மாமா எர்த் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்லயும் இருக்கு. ஆன்லைன் ஸ்டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Amazon, Flipkart, Nykaa, Purple எல்லாத்துலயுமே ஆல்மோஸ்ட் கிடைக்கும். நீங்க அதுல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மாமா எர்த் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே உங்களை லெசன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து ஆனியன் ஷாம்பூக்கு நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் எல்லாம் எடுத்து அது இன்னுமே பெட்டராக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒயிட்டி ஷாப்பிங் டேக் இருக்குது. அந்த ஒயிட்டிங் ஷாப்பிங் டேக்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ குழந்தைங்கள வெளியே கூப்பிட்டு போகணும், அதுதான் பெரிய டாஸ்க். ஒன்றும் இல்லைங்க, சயின்ஸ் பார்க் ஓப்பன் ஆயிருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இது இருக்குது, திருப்பூரில். ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அக்கா குட்டீஸ் எல்லாம் வரட்டும் அப்புறமா கூப்பிட்டு போகலாம். ஏன்னா ஆதனை நான் வந்து போய் தனியாக சமாளிக்க முடியாது. எனக்கு வந்து அவன் ஓடும்போதும் ஓடியாரும் போதும் நான் ரொம்ப பேம்பர் பண்ணுற மாம் அப்படிங்காட்டி அவன் கூடவே இருக்கும். அதனால அவங்க கூட போயிட்டு அவங்க எல்லாரும் வரும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எஸ்பெஷலி அங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய கிடைக்கும்னு இருக்காங்க. அவங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது நல்லா இருந்தால் அகைன் கூட நாங்கள் அங்கே போவோம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த vlog.
உடஞ்சிருக்காமா, அது வேண்டாம். அது சில்லி சாப்பிடலையா? நீங்க இது சாப்பிட்டா தருவேன். சில்லி சாப்பிடு. ஓடிட்டேன். குறுக்கால ஏறாதீங்க தம்பி, பார்த்து. அக்கா இங்கே அம்மா என்னமோ பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறான். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த பாஸ்தா பாருங்க, வேக வச்சிருக்கேன் மேக்ரோனி. இதை வேக வச்சு இதை வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றி தாளிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சீசனிங் பவுடர், ரொம்ப மைல்டாக ரிச் டொமேட்டோ கெச்சப். இது ஃபுல்லாக சீட் டே மீல் தான். இதில் வந்து மேகி செய்ய போகிறேன். போன தடவை தீபாவளிக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தது. இப்போ வந்து இந்த வருஷத்தோட கோட்டா முடிஞ்சுது. அவ்வளோதான். வருஷத்தில் ஒரு தடவை குழந்தைங்க கேட்குற இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துடலாம். ஆனால் மீன்வேல் நான் வந்து மற்ற எல்லா ஹெல்தி ஃபுட்டும் நான் கொடுத்துருவேன். இதில் வந்து பச்சை மிளகா போட போகிறேன். ஆடை வீட்டில் இல்லை, உங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அரை மிளகா தான் போட போகிறேன். இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கேன், மைல்டாக. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. மேகி ரெடி ஆகிட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு வேண்டி நாங்கள் என்ன பண்ணுறோம், 4 பாக்கெட்டு ஒரு பவுடர் போட வேண்டிய இடத்துல 2 தான் யூஸ் பண்ணுவோம். மீதி 2 அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவோம். என் அத்தை பொண்ணு எனக்கு பிடிக்கணும் அச்சு என்னது அந்த இது மாவுளுக்கு பிடிப்பாங்களா, அந்த மாவு கொடுத்துட்ருக்காங்க. பாருங்க எப்படி இழக்கணும். இங்கே வா, இங்கே வந்து நில்ல, இங்கே வந்து நில்ல. இதான் உங்கள் ஊரில் கோவமா? எப்படி அழுகிறது?